அடிப்படை மனித உரிமைகள் தான் மேம்பாட்டுக்கு உதவும் என பாவேந்தர் பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் கோ பாரதி வலியுறுத்தி பேசினார். ஒரு சிறப்பு பார்வை. பாவேந்தர் பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் டிசம்பர் 8, 2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி அளவில் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. டிசம்பர் மாதத்திற்கான இந்த நிகழ்ச்சியில் புரட்சி கவிஞரும் பெருங்கவிஞர் பாரதியாரும் என்ற தலைப்பில் நடைபெற்ற விழாவில் அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு புரட்சி கவிஞரும் பெருங்கவிஞர் பாரதியாரும் என்ற தலைப்பில் பேசினார். அப்பொழுது அவர், மகாகவி பாரதியார் படைப்புகளை நாம் கொண்டாடுகிறோம். பாரதியாரும் பாரதிதாசனரும் வலியுறுத்திய அடிப்படை மனித உரிமைகள் தான் மனித சமுதாய மேம்பாட்டிற்கு உதவும் என்று வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் செயலர் ஜே வள்ளி, இசை சுடர் வி கிருஷ்ணகுமார், ஆசிரியர் நமச்சிவாயம், கி லட்சுமி தேவி, மீனாட்சி கணேஷ், ஈஸ்வரி தேவி, வேல்விழி, சிவக்கொழுது, பாவலர் சையு, காசி முனியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் வி கலைப்பெருமாள் கலந்து கொண்டு பாராட்டுரை வழங்கினார். நீயும் ஓர் மனிதன் மண்ணென்று என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியினை தலைப்பாக கொண்டு நடைபெற்ற உலக மனித உரிமைகள் நாள் சிறப்பு கவியரங்கத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த 40 கவிஞர்கள் பங்கேற்று கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் மா மதன், பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் நெறிப்படுத்தினர். முன்னதாக பாவலர் மு ராஜேஷ் வரவேற்புரை வழங்கினார். நிறைவில் கலைமாமணி வி மாணிக்கம் நன்றி தெரிவித்தார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. பாவேந்தர் ஐயாவோட புகைப்படமும் பாரதியார் புகைப்படமும் இருக்குது. அவங்களே அழைச்ச மாதிரி எனக்கு ஒரு தான் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இருந்தாலே நாம் பாருங்க பேர் போட்டிருப்போம். நான் பார்த்தா சொல்கிறேன் ஓப்பனே போட்டு வச்சிட்டாங்க. உடனே ஆஜராகிடணும், அட்டண்டன்ஸ் கொடுத்துடணும். அதனால் ஐயா எப்பொழுதுமே அந்த ஒரு மறுமலர்ச்சியோடு புத்துணர்ச்சியோடு இருந்து எந்த பணிகளையும் ஈடுபட்டு செய்யக்கூடியவர். அதிலும் அன்றைய காலமாக கலைப்பண்பாட்டுத்துறை மிக ஈடுபாடு கொண்டு பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அதோடு ஓயாமல் பல இடங்களுக்கு சென்று பணியாற்றுகிறார். இப்போதெல்லாம் நம்முடைய அடுத்த பகுதியான மாஹே, காரைக்கால், ஏனாம் போன்ற பகுதிகளெல்லாம் சென்று பணியாற்ற வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையும் உதவுபவராக அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய புரட்சி கவிஞர், புதுமை கவிஞர் பூத்த இந்த புதுவை மண்ணில் மாதந்தோறும் இலக்கிய திங்கள் நடத்தி தமிழின் மாண்பை காத்து வரும் பாரதிதாசன் அறக்கட்டளை நிறுவனர் பாரதி அவர்களுக்கு கலைப்பண்பாட்டுத்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். இது கற்பனையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக அது உண்மையாக இருந்திருக்கலாம். அதனால பாறையில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசுவது பின்புறம் கடலடை மேலே அவர்களுக்கு மேலே சீர்பாடு கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அதனால் இந்த சிற்பத்துடன் கூடிய இந்த அலங்காரம் கண்டிப்பாக வருகின்ற 20